எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீடியோஸ் இல்லாமல் கூகுள் கோலாப்னா என்னென்னு பார்த்தோம், சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன தேவைப்படும் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மாதிரி பார்த்தோம். அதில் கண்டினியூஷன் இன்றைக்கி நம்ம கேகிள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம், கேகிள் கர்னல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லோரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம கேகிள்னா என்ன, கேகிள் கர்னல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம்னு சொன்னேன். கூகுள் கோலாபரேட்டரி மாதிரியே கேகிள் அண்ட் கேகிள் கர்னல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேகிள்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா. இதுவுமே ஒரு கூகுளோட சப்சிடரி தான். கூகுள் அவங்க தயாரித்தது தான் இந்த கேகிளாக இருந்தாலும் சரி, கேகிள்குள்ளே இருக்க கர்னலாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ இது ரெண்டுமே என்ன, அது டிஸ்கிரிப்ஷன்லாம் என்ன, அதில் என்னென்ன இருக்குங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ கேகிள் கர்னல்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வாட் இஸ் கேகிள்னால் என்ன, கேகிள் கர்னல்னால் என்ன, அப்புறம் கேகிள் கர்னலோட கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குங்கிற மாதிரி பார்ப்போம். வாட் இஸ் கேகிள் இஸ் a subsidiary ஆஃப் கூகுள். ஓகேங்களா, கூகுளோட சப்சிடரி தான் கேகிள். ஓகே, இட்ஸ் an ஆன்லைன் கம்யூனிட்டி ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் ப்ராக்டிஷனர்ஸ். இப்போ என்னென்னா இது ஒரு கம்யூனிட்டி, சரிங்களா. கூகுள் கோலாப்ங்கிற ஜஸ்ட் வந்து ஒரு என்வாயர்மெண்ட், ஓகேங்களா, ஒரு ப்ரௌசரில் இருக்கிற ஒரு பைத்தான் வேர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு கம்யூனிட்டி, கேகிளுங்கிறது ஒரு கம்யூனிட்டி, ஆன்லைன் கம்யூனிட்டி ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் மெஷின் லேர்னிங் ப்ராக்டிஷனர்ஸ், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேகிள் அலவுஸ் யூசர்ஸ் டு ஃபைண்ட் அண்ட் பப்ளிஷ் டேட்டா செட்ஸ். நீங்கள் டேட்டா செட்ஸை இருக்கிற நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கும், சரிங்களா. நானே நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயே டேட்டா செட் எடுத்து அதை யூஸ் பண்ணியிருப்பேன், அதை உங்களுக்கு ஷேரும் பண்ணியிருப்பேன், இந்த யூஆர்எல்ல இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. நிறைய பேர் பப்ளிஷும் பண்ணுவாங்க, அதை எடுத்து யூஸும் பண்ணிப்பாங்க. ஓகே, பில்ட் மாடல் இன் அ வெப் பேஸ்ட் டேட்டா சயின்ஸ் என்வாயர்மெண்ட். ஓகே, ஒர்க் வித் அதர் டேட்டா சயின்டிஸ்ட், ஓகே, மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் என்டர் காம்படிஷன் டு சால்வ் டேட்டா சயின்ஸ் சேலஞ்சஸ். இதில் என்னென்னா இது கம்யூனிட்டினால இதில் சேலஞ்சஸ்லாம் நிறையா வரும், சரிங்களா. நீங்கள் அதை பண்ணி நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஸோ டவுட் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிங்கன்னா வேறு உங்களோட டேட்டா சயின்டிஸ்ட் இதே இருக்கிற ஃபீல்டில் இருக்க மக்கள் வந்து ஒரு பீப்புள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா. அப்புறம் நிறைய டேட்டா செட் நீங்களே பப்ளிஷ் பண்ணலாம். அடுத்தவங்க வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, கோட்லாம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஓகே, நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிறத பப்ளிஷ் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கவும் செய்யலாம். ஓகே, டேட்டா செட்ஸ், கோடிங், காம்படிஷன்ஸ் நிறையா இருக்கும், ப்ரைஸ் மணி, இந்த மாதிரி நிறையா எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, இதில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. கோலாப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜஸ்ட் ஒரு என்வாயர்மெண்ட் ஃபார் டெவலப்பிங் பர்பஸ். ஓகே, ரிசர்ச் பேஸ்ட் என்வாயர்மெண்ட். ஸோ அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு வெப் பேஸ்ட் என்வாயர்மெண்ட் மட்டும்தான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து வெப் பேஸ்ட் டேட்டா சயின்ஸ் என்வாயர்மெண்ட்டுமே இருக்குது. வாட் இஸ் கேகிள் கர்னல்? கேகிள் கர்னல் எஸ்பெஷலி ஜூபிட்டர் நோட் புக்ஸ் இந்த ப்ரௌசர். சேம் கோலாப் மாதிரி தான், ஜூபிட்டர் நோட் புக் தான் கோலாப்லேயும் இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் கேகிள் கர்னலுமே ஜூபிட்டர் நோட் புக் இந்த ப்ரௌசர் தான். ஓகே, திஸ் மீன்ஸ் யூ கேன் சேவ் யுவர் செல்ஃப் த ஹேசல் ஃபீ செட்டிங் அப் ஆஃப் லோக்கல் என்வாயர்மெண்ட். நான் சொன்ன மாதிரி லோக்கல் என்வாயர்மெண்ட் செட்டப் டைமிங் அண்ட் அந்த டென்ஷன்லாம் குறைச்சிக்கலாம். டிபெண்டன்சிஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ நாங்களாம் டெவலப் பண்ணும்போது லோக்கல் வைக்கிறோன்னா எக்கச்சக்கமாக இதுக்கு அதுக்கு அதுன்னு ஒரு 10-15 இது டிபெண்டன்சிஸ் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் ஒரு பேக்கேஜ் ஒர்க் ஆகும். ஓகே, டிபெண்டிங் அப்போ அந்த பேக்கேஜ். And have a Jupyter Notebook environment inside your browser. Anywhere in the world you can have an internet connection. இதுதான் முக்கியமான விஷயம். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு நார்மல் பேசிக் சிஸ்டம் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோலாபுமே சரி, இந்த கேகிள் கர்னலுமே சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதுக்கு வந்து ஹை எண்ட் சிஸ்டம், உங்களுக்கு 10 GB ரேம், 20 GB ரேம், கிராஃபிக்ஸ் கார்டு வேணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. நெட் இருந்தால் போதும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கேகிளோட கான்ஃபிகரேஷன் என்ன? ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB தராங்க, டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 20 GB. ஓகே, இதில் வந்து NVIDIA டெஸ்லா P100 K80 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் ஆனால் இப்போ டெஸ்லா P100னு மாற்றிட்டாங்க. TPU டென்சர் ப்ராசஸிங் யூனிட் மேல் இருக்குது. எக்ஸிக்யூஷன் டைமிங் பார்த்தா 12 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அவ்வளோ தூரம் வராது, ரஃபாக 6 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஐடல் டைம் பார்த்தீங்கன்னா 6 minutes. ஓகே, இப்போது கேகிளில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு பீப்புள் இருப்பாங்க டு ஹெல்ப் யூ. ஓகே,
நிறைய பீப்புள் இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் இது ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். இன்றைக்கி நம்ம கேகிள்லாம் என்ன, கேகிள் கர்னல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் கூகுள் கோலாப் பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன தேவைப்படுங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். கூகுள் கோலாப்னா என்ன, கேகிள்னா என்ன, கேகிள் கர்னல்னா என்ன, சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவையா, என்ன தேவைப்படும் நமக்கு இப்போ ஒரு லேப்டாப், ஒரு பேசிக்காக ஒரு குட் லேப்டாப் வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்களே திங்க் பண்ணுங்கள், நம்மளுக்கு லேப்டாப் தேவையா இல்லை லேப்டாப் தேவையில்லையா? இந்த டேட்டா சயின்ஸாக இருந்தாலும் சரி, டேட்டா அனாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, கற்றுக்கிறதுக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு லேப்டாப் ஒன்று புதுசு தேவை, அவர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடச்சிருங்க இப்போது. ஸோ நீங்கள் திங்க் பண்ணி வைஸாக உங்கள் டெசிஷன் எடுத்து லேப்டாப் வேணும்னா வாங்குங்க, இல்லைனா தேவையில்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் லேப்டாப் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து போயிட்டு ஹார்ட் ஏர்ன்டு மணியை போயிட்டு ஒரு லேப்டாப்பில் ஒரு ஃபேன்சியான ஒரு ஹைடெக் லேப்டாப்பில் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா நீங்கள் படித்து கற்றுக்க தான் போகிறீங்க, ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூகுள் கோலாபில் இருந்தாலும் சரி, கேகிள் கர்னலில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸே போதும். ஹைலி இனஃப் தான் சொல்லுவேன். போதுங்கிறத விட ஹைலி இனஃப். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஏஎம் அல்காரிதம் போட்டாலே நல்லாவே ஒர்க் ஆகும் அதில், சரிங்களா? ஸோ அதுவே உங்களுக்கு போதும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. தேவையில்லாமல் போயிட்டு ஒரு புது லேப்டாப்பில் போட்டு டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் மணி. உங்கள் அம்மா அப்பாவோட காசை வந்து அதில் போட்டு தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அது வேறுங்க, அது சம்திங் டிஃப்ரெண்ட். பிகாஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, யூ கேன் ஸ்பெண்ட் ஆன் இட். இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலை இல்லாமல் நான் படிச்சுட்டு இதுக்குள்ளே தான் வேலைக்கு போகிறேங்கிற போது, நான் காலேஜில் இருக்கேன், நான் கற்றுக்கணும், நான் படிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிற போது தேவையில்லாமல் ஒரு கேஜெட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஜெட் தான் சொல்லுவேன், சரிங்களா? ஒரு லேப்டாப் ஒரு கேஜெட் தான். அந்த கேஜெட்டில் போயிட்டு இருக்கிற கேஜெட்டை விட எனக்கு தேவைப்படுது, ஐஹேராக தேவைப்படுது, நான் எனக்கு வந்து அப்போ தான் நான் படிக்க முடியுங்கிறது வந்து இட் இஸ் நாட். அந்த திங்கிங் நல்ல திங்கிங் கிடையாது. இருக்கிறது அதை வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு வந்து லேப்டாப் இருந்தால் தான் பெர்ஃபார்ம் பண்ணுற காலம்லாம் போய் இப்போ நெட் இருந்தாவே போதும், நீங்கள் கற்றுக்க முடியும், நெட்லேயே உங்களுக்கு தேவையான கர்னல்ஸ் இருக்கிற காலம் வந்துருச்சு, சரிங்களா? ஸோ நம்ம எது வேணும் நம்ம சூஸ் பண்ணி கற்றுக்கிறது பெட்டராக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.